வணக்கம் தோழர்களே. தேர்தல் அப்படின்னாலே பாஜகவுக்கு கொண்டாட்டம். எதிர்கட்சிகள்லாம் என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு அச்சத்தோடய அணுக வேண்டி இருக்கு தேர்தலை. மக்கள் விரக்தியில இருக்கிறாங்க. நம்ம ஒருத்தர் ஓட்டு போடுறோம், இன்னொருத்தன் ஜெயிக்கிறான் எப்படா அப்படின்னு மக்கள் விரக்தியில இருக்கிறாங்க. அதுதான் இந்தியாவினுடைய தேர்தலா போயிருக்கு. இன்னொன்னு சொல்ல போனா உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகிற இந்தியாவின் நிலைமை கவலைக்குடையதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுவும் டெல்லியில தேர்தல் அப்படின் போது இந்தியாவினுடைய தலைநகரம் எல்லாராலும் பார்க்கப்படுகிற ஒரு தேர்தல். அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல்ல மொத்தமா முடிச்சு விட்டுருக்கு பிஜேபி. அதுவும் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் கெஜ்ரிவாலும் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா உட்பட பலரும் தோற்று போய் இருக்கிறார்கள். பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா வெறும் 22 சீட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. 27 ஆண்டுகள் கழித்து பாஜக ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. இதுல நம்ம நிறைய பேச வேண்டி இருக்குங்க. ஏன் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு பல கேள்விகள் இந்த தேர்தல் குறித்து இருக்கு. என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல, தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்லயும் பாஜகவுடைய விளம்பரம் வருது. பாஜகவினுடைய நிகழ்ச்சி அதுல போட்டு கொஞ்ச நேரத்துல டெலீட் பண்ணிட்டு, ஐயோ தெரியாம போட்டோம், இது தவறா நடந்துருச்சு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்ப பாஜகவுக்கு ப்ரமோஷன் கொடுக்கிற அளவுக்கு நெருக்கமான ஒரு அமைப்பா தேர்தல் ஆணையம் இருக்கு. இதே தேர்தல் ஆணையர் அம்மா நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டி கொடுப்பாங்கல்ல பட்ஜெட்ன்றப்போ, பட்ஜெட்டே அல்வா தான், அது வேற விஷயம். பட்ஜெட் கொடுக்கிற போது அல்வாவும் சேர்ந்து கொடுப்பாங்க. அந்த அல்வா கொடுத்துட்டு போட்டோ எடுப்பாங்க பாருங்க, அந்த கூட்டத்திலையும் தேர்தல் ஆணையர் இருக்கிறார். என்ன நடக்குதுங்க இந்தியால? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணையம், ஒரு அமைப்பு. இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிற ஒரு அமைப்பு. ஆனா போய் சம்பந்தமே இல்லாம தேர்தல் ஆணையர் எதுக்கையா அல்வா கொடுக்குற இடத்துக்கு போற? தேர்தல் ஆணையர் எதுக்கையா நிதியமைச்சரோட நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிற? அந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணவங்களோட நீ எதுக்கு நிக்கிற? உன்னோட ரோல் என்ன? நமக்கு அப்பயே பயங்கர டவுட் இருந்தது. ஏற்கனவே நிறைய கேள்விகள் இருக்கு, நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல இந்திரா காந்தியினுடைய வெற்றி செல்லாதுன்னு அலகாபாத் நீதிமன்றம் அறிவிக்க முடிஞ்சது. காங்கிரஸ் இருக்கும்போது இருந்த தேர்தல் ஆணையர்களாவது கடுமையா நடந்துகிட்டாங்க. காங்கிரஸ் மிரட்டி உருட்டி எடுப்பாங்க. இப்ப என்னடானா சுச்சு அப்படின்னா ஓடுறதாவும், வா வா அப்படின்னா வர்றதாவும் தேர்தல் ஆணையம் மாறி இருக்கு. அதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெல்லியினுடைய மொத்த தொகுதி 70ங்க. இந்த 70 தொகுதியில 36 தொகுதி நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா பெரும்பான்மை பெற்றீங்கன்னு அர்த்தம். ஆனா பாஜக 48 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. 22 தொகுதி மட்டுமே ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இதுல என்ன கூத்துன்னா, ஆம் ஆத்மி ஜெயிச்சது 22ல. ஆனா ஆம் ஆத்மியுடைய ஓட் பேங்க் குறையல. ஓட் பேங்க் குறையல, ஆனா சீட்டு குறைஞ்சிருக்கு. இது என்ன மாதிரி? இதுக்கு உள்ளடி வேலை என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு 4-5 மாசமாவே சொல்லிட்டே இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் நிறைய பேரை நீக்கி இருக்கிறாங்க, பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு, இந்த ஓட்டு போடுறவங்க லிஸ்ட்ல பெயர்கள் நீக்கப்பட்டிருக்குன்னு தொடர்ந்து தேர்தல் ஆணையம் மல்லு கட்டிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் அதை கண்டுக்கல. ஏன்னா அது திட்டமிட்டு நடத்தப்பட்டது தானே. நம்ம மகாராஷ்டிரா தேர்தல் எவ்வளவு அட்டூழியமா நடந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும். நம்ம அதை பெரிய அளவுல 4-5 வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மகாராஷ்டிரா தேர்தல்லையே தேர்தலுக்கு முந்தைய 5 மாசத்துல, இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி, தேர்தலுக்கு முந்தி ஒரு 5 மாசத்துக்குள்ள 40 லட்சம் வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க. இங்க இருந்துட்டா வந்தாங்க இந்த 40 லட்சம் பேரு? சேர்த்துதான் அடிச்சு ஆடி விட்டு 1000 ஓட்டுல 500 ஓட்டுல 400 ஓட்டுல ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தா. இன்னைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. 2000 ஓட்டு 3000 ஓட்டுல ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ தெளிவா இருக்கு பாஜக. ஆனா இந்தியா கூட்டணிக்கு அந்த தெளிவு இல்ல. பாஜகவுக்கு என்ன தெளிவு? ஆம் ஆத்மியை முடிச்சிடணும்னு. ஏன்? ஆம் ஆத்மி ஒரு சாஃப்ட் இந்துத்துவோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா தன்னை வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து கொடசல் குடிச்சுட்டே இருக்கு. அதோட வளர்ந்துகிட்டு இருக்கு. டெல்லியில மட்டும் இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டி 3 பீரியடா இருந்திருக்காங்க, 12 வருஷம் இருந்திருக்காங்க. ஒரு தடவை இவரை ரிசைன் பண்ணி பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணி உட்கார்ந்து ஸ்ட்ரைக் பண்ணி எல்லாம் பண்ணதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி இப்ப பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சிருக்கு. குஜராத் கூட கொடசலை கொடுக்குது. எல்லா இடத்துலயும் இவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற தேவை பாஜகவுக்கு இருக்கு. 2வது, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய படிப்பு குறித்து உண்மையை போட்டு உடைச்சதே ஆம் ஆத்மி பார்ட்டி தான். இவர் தான் கேள்வியா கேட்டுட்டு இருந்தார், நீ என்ன படிச்ச என்ன படிச்ச என்ன படிச்சன்னு கேட்டோடதான் அந்த போலி சர்டிபிகேட்டை
நம்ம அமித்ஷா உருவாக்கி கையில கொடுத்தாரு. என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படி ஒரு பாடமே கிடையாது. அப்படி ஒரு சர்டிபிகேட் அடிச்சு கையில கொடுத்து அசிங்கப்பட்டுச்சு இந்த கும்பல். அதுக்கு காரணமும் அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் தான் RSS உடைய தலைவர் மோகன் பகவத்க்கு கடிதம் எழுதினார். அது ரொம்ப சமீபத்துல. அந்த கடிதத்துல வெலா வரிய வச்சு செஞ்சிருந்தாரு. இப்படி பிஜேபியை வேடிக்கை பார்க்கறதா உங்க வேலையா? அவங்க ஆடுறதையும் அவங்க பொய் சொல்றதையும் பொய்யா வாக்காளர்களை மிரட்டி ஓட்டு வாங்குறதையும் காசை கொடுத்து ஓட்டு வாங்குறதையும் இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு அப்புறம் காசை கொடுத்து ஓட்டு வாங்குறதையும் இதெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்களா? கூடுதலா ஆளுகளை சேர்க்கிறது, நிறைய ஓட்டு போடுறவங்களை கழிச்சு விடுறது, இதெல்லாம் RSS ஒத்துக்குமா? அப்புறம் இந்துக்களா இருக்கக்கூடிய பழங்குடிகளையும் தலித்துகளையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காலி பண்றதா உங்க வேலையா? அவங்க ஓட்ட உரிமையெல்லாம் பறிக்கிறதா உங்க வேலையான்னு எக்கச்சக்கமான கேள்வி கேட்டிருந்தாரு. இது இவங்களுக்கு அடுத்து ஒரு காண்டாக்கு நடம். இதனால 3 வருஷமாவே ஒரு பிளானோட இறங்கி இருந்தது இந்த பாஜக. இந்த 3 வருஷமா பிளானோட இறங்கி என்னடா பண்றாங்க அப்படின்னா, முதல்ல ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு. அண்ணா ஹசாரையோட போராட்டம் நடத்தி அந்த போராட்டம் மீண்ட போராட்டமா நடத்திட்டு நாங்க ஊழலை ஒழிக்க போறோம்னு இவர் வர்றாரு, அரசியலுக்கு வர்றாரு. அந்த டீம் அப்படியே இங்க ஆட்சியை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அண்ணா ஹசாரை கூட நின்னு ஊழலை ஒழிப்போன்னு சொன்னியா, உன்னை அடிச்சு காலி பண்றேன்னு ஊழல் லிஸ்டா போட்டாங்க அவங்க மேல. அதுல ரொம்ப பெரிய அளவுல போடப்பட்ட ஒரு லிஸ்ட் மதுபான ஊழல். மதுபான கொள்கையில மாற்றம் பண்ணிட்டாங்க, அதன் மூலமா பல கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஊழல் விட்டுச்சுட்டு. அதுலதான் முதல்ல கைது செய்யப்பட்டவர் மணிஷ் சிசோடியா. அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதே கேஸ் கைது செய்யப்பட்டாங்க. இங்கே தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடைய மக கவிதா அவங்களையும் அதுலதான் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. இப்படி பலரையும் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த ஒரு கேஸ்ல. எல்லார் வீட்டுக்கு ஈடி போச்சு, எல்லார் வீட்டுக்கு ஐடி போச்சு, எல்லார் வீட்டுக்கும் புலனாய்வுத்துறை போய் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. இதுக்கிடையில மணிஷ் சிசோடியா ஆம் ஆத்மி பார்ட்டியில டெல்லியினுடைய துணை முதலமைச்சர், அவரை கொலை பண்றதுக்கே ட்ரை பண்ணிச்சு ஈடி. அவங்கள என்ன மிரட்டினாங்க, நீ ஒழுங்கா பாஜக சேர்ந்துட்டீங்கன்னா உன்னை விட்டுருவோம், இல்லன்னா உனக்கு ஜெயிலுக்குள்ளே வச்சு முடிப்போம் போது அவர் என்ன சொன்னாரு, என்ன கழுத்து அறுத்து போட்டாலும் பரவாயில்ல, நான் பாஜக கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அவரை திட்டமிட்டு முக்கியமான ஆளுகளா தோத்துருக்காங்க. அப்ப அதுக்குள்ள என்ன அரசியல் இருக்குன்னா, அவர்களை தோற்கடித்திருக்கார்கள். எப்படி? உள் வேலை பார்த்துதான். அவங்க ஏரியாவில் இருக்கிற ஆம் ஆத்மிக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய சாமானிய உழைக்கிற மக்களை எல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தூக்குனதுதான் அதுக்கு பெரிய காரணம் என்று சொல்லப்படுது. இன்னொன்னு, ஆம் ஆத்மி பார்ட்டியில ஒரு தவறு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த தவறு என்ன அப்படின்னா, எதிரிகளை அடையாளம் காட்டாம, பாசிசத்தை அடையாளம் காட்டாம, பாஜகவினுடைய முள்ளமரித்தனத்தை அடையாளம் காட்டாம வளர்ச்சி வளர்ச்சினே பேசிட்டு இருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால். இது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் எச்சரிச்சுட்டே இருக்கேன். பல மீட்டிங்ல பேசிட்டேன், பல மேடைகள்ல பேசிட்டேன். ஆம் ஆத்மி பார்ட்டியை நேரடியா பாக்குற போது தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த போக்கு ஒரு பெரிய பின்னடைவு உங்களுக்கு உண்டாக்கும். நீங்க எதிரியை அடையாளம் காமிச்சு கருத்தியலா மக்கள் அவங்களுக்கு எதிராக திசை திருப்பி ஒருங்கிணைக்கலனா நீங்க நிக்க முடியாது. வெறும் வளர்ச்சியை பேசிட்டு எப்படி இருப்பீங்க? இதைத்தானே அம்பேத்கர் சொன்னாரு. வெறும் வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசி இருக்கவன் சாணி குவியல்ல கோட்டை கட்டின மாதிரி, நீ சமூக மாற்றத்தை செய்யாம நீ பொருளாதார மாற்றத்தை மட்டும் செஞ்சேன்னா அது சாணியில கோட்டை கட்ட எம்பது நேரத்துக்கு இருக்கும். அதுதானே, அதைத்தானே அம்பேத்கர் அன்னைக்கு சொன்னாரு. அதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணாரு. இன்னொரு முக்கியமான தப்பையும் பண்ணாரு. சனாதன் சேவா சமிதி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக பூசாரிகள் மற்றவர்கள் எல்லாம் அப்படியே ஒருங்கிணைத்து அவர்கள்லாம் பாவம்ப்பா நல்லவங்க, கடவுளுக்கு நமக்கு அவங்கதான் இடையில நின்று பாலமா இருக்கிறாங்கன்னு உருட்டி விட்டு சனாதன் சேவா சமிதின்னு என்ன பொருள்? சனாதனத்தை காப்பாற்றுகிற அமைப்புன்னு பொருள். இங்க தமிழ்நாட்டுல சனாதனத்துக்கு எதிராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய போது அத ஆம் ஆத்மியினுடைய தலைவரா இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் கண்டிக்கிறார். ஏன்னா அவர் ஒரு பார்ப்பனர். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா என்ன சொன்னாங்க, இது தப்பா புரிஞ்சுக்கிட்டு சின்ன பையன் மாதிரி பேசக்கூடாது அப்படின்னாங்க. அப்ப புரியுதா, அவங்க ஒரு பாப்பாத்தி. இந்த பார்ப்பனர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணிக்குள்ள உட்கார்ந்துகிட்டே உடசல விட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க இதுங்க. ஆக இவங்க பாஜகவினுடைய பி டீமை போல சாஃப்ட் இந்துத்துவ கையில் எடுத்தது இன்னும் பாஜகவுக்கும் கோவம், மக்களுக்கும் குழப்பமாயி போயிருச்சு. இதுக்கு இடையில இந்த பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணிக்குள்ள வலுவான ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. இதை வெளிப்படையா சொல்லித்தான் ஆகணும். எதிர்கட்சியை சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம்லாம் உட்கார முடியாது. இந்தியா கூட்டணி என்ன வேலை பாக்குறாங்கன்னா, பிஜேபி எதுக்குற அஜெண்டா அப்படின்னு ஒற்றை அஜெண்டால நிக்கிறாங்க. அது சரியா இருக்காது. பிஜேபி எதுக்குறதுனா அது மேலோட்டமான நீர்த்து போன ஒரு அஜெண்டாவா இருக்கும். சமூக நீதிக்கான ஒரு அஜெண்டாவை இந்தியா கூட்டணி உருவாக்கணும். அதோட பாசிசத்துல மக்கள் படுகிற துயரத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, இந்த கட்டமைப்புகளை காப்பாற்றுவதற்கான திட்டங்களோடு செயல் திட்டங்களோட அவங்க ஒருங்கிணையணும். அந்த கருத்தியலோட ஒருங்கிணையணும். வெறும் ஓட்டுல ஜெயிக்கிறதுக்கும் பாஜக எதிராக ஜெயிக்கிறதுக்கு மட்டும் என்ற ஒற்றை அஜெண்டா உதவாது. அதோட மட்டும் இல்லாம ஈகோ கிளாஷிங், நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் புடிங்க நீ புடிங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்குது.
அது அவசியமே இல்ல. நீ ஜெயிக்கணும் அப்படின்னா மக்களை தூக்கி வைத்துக் கொண்டு மக்களோடு ஜெயிக்கணும்னா முதல்ல ஈகோவை விடணும். ஒரு ஒற்றுமையா ஒரு குழுவா செயல்படணும்னு நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுப்பாங்க. ஏன் குழுவா செயல்பட நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க? அப்பதான் சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுப்போம், சில விஷயங்களை கத்துக்குவோம், சில விஷயங்களுக்கு ஒற்றுமையா நிப்போம், வலிமையா அப்படின்றதுதான் நம்மள எல்லாம் குழுவா செயல்பட வைப்பாங்க பள்ளிக்கூட கல்லூரிகள் எல்லாம். இன்னைக்கு பாருங்க, இந்தியா கூட்டணி குழுவா இல்லாம ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் தனித்தனியா நின்னதுனால ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஓட் ரேஷியோ குறையல. இங்கே காங்கிரஸ் ஓட் ரேஷியோ குறைஞ்சது இல்லாம அவங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு ஒரு சாலிடு வாக்கு இருக்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா இவங்களை தூக்கி போட்டு மீச்சிருக்கலாம். வேற 1000-2000 ஓட்டுல தோத்து போன இடங்களை அப்புறம் கைப்பற்றி இருக்கலாம். அப்ப இதெல்லாம் பண்ணாம விட்டுட்டாங்க இந்தியா கூட்டணியில. இன்னைக்கு கூட அண்ணன் திருமாவர்கள், சிபிஎம் உடைய செயலாளர், சிபிஐ செயலாளர் எல்லாரும் ஒரே விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இல்லாட்டினா நம்மளெல்லாம் அடிச்சு போட்டு மேல போயிட்டே இருப்பான், இந்தியா கூட்டணி வலுவா இருக்கணும்னு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்டுகள் திமுக வைத்து போராட்டம் நடத்திருக்காங்க. நிறைய நடத்திருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், தப்ப சுட்டி காட்டி இருக்கோம். முதலமைச்சரை இதை மனோரமாவுடைய ஆண்டு விழால சொல்லியிருக்காரு. அப்ப போராட வேண்டிய இடத்துல, மக்கள் பக்கம் நிக்க வேண்டிய இடத்துல, தட்டி கேட்க வேண்டிய இடத்துல, சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல தெளிவானமா இருக்கும். தமிழ்நாட்டின் தன்னாட்சிக்கு இழுக்கு, தமிழக மக்களுக்கு ஒரு கேடு வரப்போகுது, தமிழ்நாட்டிற்கு ஒரு பின்னடைவு வரப்போகுதுன்னா மொத்த கூட்டமும் ஒன்னா நிக்கிறாங்க. இப்ப எல்லா எதிர்கட்சிகளும் விஜய்ல தொடங்கி இங்க இருக்கிற அண்ணாமலை வரைக்கும், சீமான் வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஐயோ கூட்டணி வலுவா இருக்கு, இந்த கூட்டணியை உடைக்கணும், ஆதவர்ஜனம் எல்லாம் உருட்டி விளையாடல. அது காரணம் என்ன? கூட்டணி வலுவா இருக்கு, இங்க சித்தாந்த தெளிவு இருக்கு. இதான் அம்பேத்கர் சொன்னார், தெக்க எல்லாரும் அறிவாளியா இருக்கையா, அவன் பகுத்தறிவோட இருக்கான்னு அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டார் அம்பேத்கர். இங்க நம்ம 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் ஓரங்கட்டிட்டு மாநில சுயாட்சியில தெளிவா நிக்கிறோம். ஆனா அந்த கும்பலுக்கு அங்க வடநாட்டுல அது இல்லாம சண்டையை கட்டிக்கிட்டு தனித்தனியா நின்னு ஈஸியா வெட்டுப்பட்டு செத்து போகுதுங்க. இதுல இன்னொன்னையும் இந்தியா கூட்டணி ஞாபகம் வைக்கணும். ஹரியானா, அஸ்ஸாம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா ஒன்னொன்னா அவங்ககிட்ட போச்சு. இப்ப கடைசியில டெல்லியும் அவங்க கைக்கு போயிருக்கு. டெல்லி எல்லாம் போன முறை இதே பாஜக பெரும்பான்மையில வென்ற போது கூட டெல்லியில நொட்டாங்கையில அடிச்சு ஜெயிச்ச இடம் ஆம் ஆத்மி பார்ட்டியும் டெல்லியும் நொட்டாங்கையில அடிச்சு தூக்குனாங்க. போன அறுதி பெரும்பான்மை பாஜக ஜெயிச்சிருக்கும் போதே லெப்ட்ல தட்டி ரைட்ல தூக்குனா கும்பல் இது. ஏன் தோத்தீங்க? உங்களை சுத்தி என்ன மாதிரியான வியூகம் வகுக்கப்பட்டது? தொடர்ந்து உங்களை மேல ஊழல் குற்றச்சாட்டும், தொடர்ந்து உங்க மேல பொய் கேசும் போட்ட போது நீங்க மக்களை தட்டாம விட்டீங்களே. அதுக்கு பிறகு சனாதன் சமிதின்னு அமைப்பு உருவாக்கிட்டு இருக்கீங்களே. அப்ப அரசியலா ஆட முடியாம போச்சு உங்களால. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்த பகுதியை சுத்தி கையில வச்சிட்டு இருக்கான் இன்னைக்கு பாஜக. இன்னும் விரிவாக்குறதுக்கு முன்னாடி அடிச்சு ஒரு ஓரமா உட்கார வைக்க வேண்டிய வேலையை இந்தியா கூட்டணி செய்யணும்னா ஈகோவை விட்டுட்டு இந்த கூட்டணியை சித்தாந்த தெளிவோடு வலிமைப்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா அரசியல் கட்சிகள் மட்டும் பலியாறது இல்ல, மக்களும் பலியாவாங்க. காக்க வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு, சித்தாந்தங்களினுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து நடங்க.